புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் பகுதியில் சாலை ஓரமாக இருந்த காரில் 5 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றனர். சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் மேற்கொண்டு வரும் ஆய்வு குறித்து செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், முதல் கட்ட விசாரணையில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? விவரங்கள் என்ன சுந்தர்? மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நமனசமுத்திரம் அருகே நேற்று மாலை முதல் வேகனார் கார் ஒன்று நின்று கொண்டிருந்ததாக தகவல் காவல்துறைக்கு இன்று காலை 7 மணிக்கு தகவல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த காவல்துறையினர் காரை சோதனை செய்த போது அதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளனர். குறிப்பாக அதில் 2 பெண்கள் 3 ஆண்கள். 3 ஆண்கள்ல ஒருவர் 17 வயசு மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர், இறந்த பெண்ணில் ஒருவர் 15 வயசு மதிக்கத்தக்க பெண் ஒருவர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இவர்கள் சேலம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரியில் தொழில் செய்து வருகிறார். அதாவது என்டர்பிரைசஸ் என்று ஒரு தொழில் செய்து வருகிறார். இந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக இவர்கள் தற்கொலை செய்து கொண்டா இருக்கலாம் என்ற தகவல் தற்போது கிடைத்துள்ளது. ஒரு கடிதமும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அந்த கடிதத்தில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக நாங்கள் தற்கொலை செய்கிறோம் என்று எழுதியிருப்பதாகவும் காவல்துறையினர் தற்போது தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது அந்த காரை அறிவியல் தடய அறிவியல் நிபுணர்கள் தற்போது சோதனை செய்து கைரேகைகளை பதிவு செய்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலமாக 5 பேர் உடல்களும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். இவர்கள் ஏன் புதுக்கோட்டைக்கு வந்துள்ளனர், அதாவது சேலம் பகுதி சேர்ந்த நபர்கள் இவர்கள் ஏன் புதுக்கோட்டை வந்துள்ளனர், ஏதாவது கோவிலுக்கு சென்றுவிட்டு தற்போது இங்கே புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காரை நிறுத்திவிட்டு தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த காவல்துறை விசாரணைக்கு பிறகு இது எந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளது, கடன் தொல்லை காரணமா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து தகவல் வெளியாகும். தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் கைரேகைகளை பதிவு செய்து வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.